அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எல்லைப் பகுதியில் பதற்றத்தை நிறுத்த தாக்குதல்களை நிறுத்துமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கெஞ்சுவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். அப்படியே தற்போது எல்லைப் பகுதியில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் போர் நிறுத்தத்தை குறிப்பாக தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு முன் வந்ததாக தகவல்களானது வெளியாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய ஆர்மியினுடைய தலைவர் டிஜிஎம்ஓ என அழைக்கப்படக்கூடிய அந்த அந்நாட்டினுடைய ஆர்மியினுடைய தலைவர்கள் தற்பொழுது இந்தியாவுடைய ராணுவத்திடம் பேசுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மிக மோசமான பாதிப்பை பாகிஸ்தான் இந்த தாக்குதல் மூலமாக எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அதற்கான ஒரு பிரச்சனைகளை தவிர்த்து கூடுதல் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் இந்தியாவுடனான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது பாகிஸ்தான் தயாராகி வருகிறது. இந்த தாக்குதலை கடந்த பகல்காமுக்கு பிறகான ஒரு தாக்குதல் என்பது நிச்சயமாக பாகிஸ்தான் இந்த தாக்குதலை பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு பல்வேறு கருத்துக்களையும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் முன்வைத்து வந்த நிலையில் அதற்கு எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் கடுமையான தாக்குதலை 3 இரவுகளாக தொடர்ந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த ட்ரோன் தாக்குதல்களையும் இந்தியா அனைத்தையுமே முறியடித்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த எஸ்டாபிளிஷ்மெண்ட், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை குறிப்பாக ராணுவத்துடைய அதிகாரிகளுடன் அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தை என்ற மட்டத்தில் அதிக அளவிலான ஒரு எஸ்கலேஷன்கள் பாகிஸ்தானால் ஏற்படுத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் என்ற அளவிற்கு சென்ற பிறகு கடுமையான ஒரு தாக்குதலை இந்தியாவின் தரப்பில் இருந்து அது எதிர்கொண்டது. மிக முக்கியமாக விமானப்படை ராணுவ படைத்தளங்கள் என்பது முற்றிலுமாக பாகிஸ்தானுடைய ராணுவ படைத்தளங்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்ட நிலையில் அந்த ஒரு தாக்குதலை எதிர்கொண்ட பிறகு தற்பொழுது பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக கூறியுள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். முதற்கட்ட தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே பல்வேறு உலக நாடுகள் ஒரு மீடியேட்டர்களாக செயல்பட்டு அதனுடைய அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தயார் நிலையில் பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஈரான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்திய ராணுவ அதிகாரிகளுடன் பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ, அதாவது மிலிட்டரி அபிஷியல்ஸ் தரப்பு என்பது பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக நேற்று அஜித் தோவல், அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் அந்நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் பேசியதாக நேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்னதாக பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் கூறியிருந்த கருத்தை அந்த நாட்டினுடைய ராணுவமே நேற்று அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்து ஒரு கருத்தையும் வெளியிட்டது. யாரும் இந்தியாவுடன் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பேசவில்லை என்று கூறி வந்த நிலையில் தற்பொழுது இந்தியாவுடனான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு அழைப்பானது வந்திருக்கிறது. இந்தியா தரப்பிலிருந்து இதற்கு எவ்வாறு பதில் கூறப் போகிறார்கள், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார்களா, அவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு செல்லும் பட்சத்தில் பல்வேறு நிபந்தனைகளையும் இந்தியா பாகிஸ்தானுக்கு விதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியது போல மிக முக்கியமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தினுடைய அந்த உடன்படிக்கையின் மீதான ஒரு திருத்தங்களை மேற்கொள்வதற்கு பாகிஸ்தான் முக்கிய ஒரு இசைவை வழங்க வேண்டும். பல்வேறு திருத்தங்கள் அந்த உடன்படிக்கையில் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது என்றையும் அவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத முகாம்கள் ஆகியவற்றையும் தகர்ப்பதற்கான ஒரு நிபந்தனையும் இந்தியாவானது பாகிஸ்தான் முன்வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ அந்த செக் போஸ்டுகளாக பார்க்கப்படக்கூடிய எல்லை பகுதிகளில் மிக முக்கியமாக தீவிரவாதிகளுக்கான ஒரு புகலிடங்கள் என்பதும் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஜெய்ஷ்-இ முகமது, லஷ்கர்-இ தொய்பா, முஸ்புல் ஹிசாமுதீன் உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வரும் நிலையில் அந்த தீவிரவாத அமைப்புகளுடைய தலைவர்களை இந்தியாவிடம் விசாரணைக்காக, அதாவது இந்தியாவுடைய வாண்டட் லிஸ்டில் இருப்பவர்களை விசாரணைக்காக ஒப்படைப்பதற்கான ஒரு நிபந்தனையும் அவர்கள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பது உடனடியாக அக்செப்ட் செய்யப்பட உள்ளதா இல்லையா என்பது குறித்து மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்பது பிரதமர் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழுவில் முடிவு செய்யப்படும் என்றும் ஒரு தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. நம்முடைய